ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொண்ணு சம்பாதிக்கிற காசை அவங்க பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்றதுல என்னதான் பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட புதுசுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிப்பீட்டடா என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு பிறகும் வேலையை கண்டினியூ பண்றதுக்கும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாரா? அதையும் தாண்டி என் சேலரியில எங்க அம்மாவை சப்போர்ட் பண்றதுக்கு என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில பெர்மிஷன் கிடைச்சுதா? இன்னொரு விஷயம் கூடுதலா என்னன்னா, எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரதுக்குலாம் இவங்க ஓகே சொல்றாங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதெல்லாம் இவங்க ஏன் ஓகே சொல்லணும்? இன்னைக்கு வரைக்கும் நான் என் ஃபேமிலியை போய் பார்த்துட்டு வரணும்னா, நான் பார்க்கலாமா வேணாமான்னு பெர்மிஷன் கேட்க மாட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவேன். நான் ஒர்க்குக்கு போறதா வேணாமா, இல்ல என்னோட சேலரியில எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட். செய்யணும்னு நினைச்சா செஞ்சுட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவேன். அவ்வளவுதான். யாரோட பெர்மிஷன் எனக்கு வேணும் என் வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு? நான் இப்படிலாம் சொல்றப்போ உங்களுக்கு என்ன பார்த்தா ரூடான பொண்ணு மாதிரி தெரியுதா? எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் வச்சு என்ன நிறைய பேர் ஜட்ஜ் பண்றது உண்டு. சரி, நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஆஃப்டர் மேரேஜ் எத்தனை ஆண்கள் தன்னோட ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வேலைக்கு போறாங்க? இல்லை எத்தனை ஆண்கள் தன்னோட சேலரியை அவங்க ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு தன்னோட ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க? இல்லை அவங்க பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணிட்டு வரதுக்கு ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க? யாருமே கேட்கறதே இல்லையே. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆண் செய்யறப்போ நார்மலா பார்க்கப்படுதுன்னா, நான் செய்யறப்போ மட்டும் ரூடா ஏன் பார்க்கப்படுது? இதெல்லாம் ஏதோ சில்லியான சின்ன விஷயமா தெரியும். ஆனா அதை ஃபேஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நான் இப்படி இருக்கிறதுனால என்ன நிறைய பேர் ரொம்ப மோசமா ஜட்ஜ் பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுத்து எனக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க? அப்படியே சிலை வச்சாலும் அது காக்க ஆய் போதான் யூஸ் ஆகும். நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது.